ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீஸியாக க்ரீமியாக மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மேகி லவர்ஸ்க்கு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, அதே மாதிரி சீஸ் லவர்ஸ்க்கும் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து குவிக்காக ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்க்கு உங்களுக்கு மேகி கிரேவிங்ஸாக இருக்குது, இல்லை சீஸ் கிரேவிங்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 280 கிராம்ஸ் மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேகியை நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரே ஒரு கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க மேகி ஆட் பண்ணிக்கலாம். மேகி நல்லா குக்காகி வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட நம்மளுக்கு மேகி மசாலா வந்துருக்குள்ள அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லா மேகி குக்காகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா சீஸியாக ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறது நான் வந்து 3 சீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் சீஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் ஒரு 3 க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டை வந்து நல்லா ஆஃபாக கட் பண்ணி தோல்லாம் சீவி எடுத்து வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது குக் பண்ண பால் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை இப்போ மேகியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேகியில் இருக்க தண்ணிலாம் போய் நல்லா மேகி குக்காய் வந்துருச்சு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மேகியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சீஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீஸ் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட லைட்டாக அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சீசனிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகனோ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா சீஸியான மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து மஷ்ரூம் இல்லை வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கேப்சிகம், ஸ்வீட் கார்ன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சீஸ் மேகி செஞ்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா சீஸியாக க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.